நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். முதல் வாரத்துல ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்க 5 காரணங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, ஆபிரகாம் முதிர் வயதவனானான், முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் முதிர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், கனி கொடுக்கிற அளவுக்கு நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. 26:1 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், ஆகவே வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். மூன்றாவது, யாக்கோபு 2:22 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன காரியமானாலும் தேவனை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 18:23 ஆபிரகாம் திறப்பின் வாசலில் இருந்து செபித்தான் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 25:5 ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று கொடுக்கிறவன் ஆபிரகாம் என்று பார்த்தோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல என்னத்தை கொடுத்தான்? தனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இதை தொடர்ந்து ஆபிரகாம் எப்படிப்பட்டவன், எந்த வழியாய் கடந்து போனான் என்பதை நாம் அறிந்து, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆபிரகாமை போல என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது எழுதப்பட்ட அத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திருஷ்டாந்தம் என்றால் என்ன? இந்த ஜனங்கள் இப்படி நடந்தார்கள், அவர்களுக்கு இப்படி சம்பவித்தது, நாம் அதை போல நடப்போமானால் நமக்கும் அப்படி சம்பவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதும். இதை நான் எப்படி சொல்லுகிறேன்? கிறிஸ்தவ வாழ்க்கையில பல சோதனைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட சோதனையை சந்திக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்கிறோம்? ஆபிரகாமை விட்டுவிடுங்கள், நமக்கு முன்னாக இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு போன வழி எப்படிப்பட்ட வழியா இருந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனமானு பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரம் இயேசு 30வது வயதிலே யோர்தான் நதியில இறங்கி தேவனுடைய கட்டளையாகிய நீதியாகிய பிரமாணமாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். அப்பொழுது அவருக்கு ஒரு சாட்சி கிடைத்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். தேவனுக்கு பிரியமாயிருந்த இயேசுடைய வாழ்க்கையில சோதனைக்காரன் ஒரு நாள் வந்து அவரை சோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு கடந்து போன வழியில எதை சந்தித்தார்? கிளம்ப சொல்லுங்க. சோதனையை சந்தித்தார்.
வேத புஸ்தகத்துல யாக்கோபு தன்னுடைய யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் கவனிங்க. அப்போ சோதனை வரும் பொழுது முதல்ல நம்ம அதை சகிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப பேருடைய வாயில என்ன வருது அப்படின்னா, ஏன் இந்த ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியானால் ஆபிரகாமை ஏன் சோதித்தார்? ஆபிரகாமை சோதித்ததற்கு அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தானா என்ற ஒரு ஆவிக்குரிய டெஸ்ட் அவனுக்கு வைத்தார். அல்லேலூயா. யாக்கோபு 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நல்லா கவனிச்சு கொடுங்க. அப்போ தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக என்பது கட்டளை. 14வது வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ சோதனை இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த விதமான சோதனை ஆபிரகாமுக்கு வரவில்லை. ஆபிரகாமுக்கு வந்த சோதனை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டெஸ்ட் பண்ணுவதற்காக ஆண்டவர் அந்த சோதனையை அனுபவித்தார். அதை எப்படி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா, 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா, எதற்காக தேவன் ஆபிரகாமை சோதித்தாராம்? கர்த்தருக்கு பயப்படுறவன் தானா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு. அப்ப நல்லா கவனிங்க, யாரெல்லாம் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்கிட்ட ஆண்டவர் எதை கேட்டாலும் யோசிக்காம கொடுத்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளை எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மகிட்ட எதை கேட்கிறார் என்று. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். இருதயத்துல ஆண்டவர் வந்துட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுத்தமாகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் இப்படி சொல்றேன், ஆபிரகாம், உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு நீ பழி செலுத்துப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அது வேதனையா இருந்தாலும், அது அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும், அது அப்படியே சகித்து கொண்டான். என்ன கொண்டான்? சகித்து கொண்டான். ஆண்டவர் என் பிள்ளைய கேட்கிறார், பரவாயில்லை. ஈசாக்கை விட ஆபிரகாம் தேவனை அதிகமாய் நேசித்தான். அல்லேலூயா. ஆகவே அவன் மறுப்பு சொல்லவில்லை. ஆண்டவர் இந்த ஈசாக்கு போனாலும் இன்னொரு ஈசாக்கை எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்துல அவன் தைரியமாய் தேவனுக்கு பழி செலுத்த கிளம்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஆபிரகாம் யார்? சோதனையை சந்தித்தவன், சோதனையை சகித்தவன், சோதனையை ஜெயித்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சோதனை எந்த ரூபத்துல வந்தாலும்
அதை சகித்துக் கொள்ள வேண்டும், அதன் வழி கடந்து போக வேண்டும், அதை மேற்கொள்ள தேவனிடத்தில் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசு பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார், கடைசியா சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்க, தரித்துக் கொள்ளுங்க. மெட்ராஸ்ல போல கூட்டத்தோட கூட்டமா அடிக்கிற ஆள் இல்ல, நம்முடைய எதிராளி தனிப்பட்ட முறையில் அடிக்கிறான். அப்ப அவனை விட நம்ம விசுவாசமும் தைரியமும் 2 மடங்கு இருக்கணும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், 6 அடி உயரமுள்ள அந்த கோலியாத்து படைகள் எல்லாம் பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி வந்து சொல்றான், டேய் உங்கள ஒருத்தன் வாடா, என்னை எதிர்க்க கூடுமானால் எனக்கு பின்னாடி இருக்கிற படையெல்லாம் உங்களுக்கு அடிமைன்னு சொல்றான். ஒத்திக்கு வாங்குறான். ராஜா பின்னாடி இருக்கிற சேனை எல்லாருடைய இருதயமும் தண்ணீரை போல கரைந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரமாரே, சுகநலங்களை விசாரிக்க வந்தவன் அந்த வார்த்தையை கேட்கிறான். அவனால சும்மா இருக்க முடியல. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்காதிருப்பதாக, இன்றைக்கு இவனுடைய மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு கொடுப்பேன்னு ஒருத்தன் தைரியமா சொல்றான். காரணம் என்ன? அவன் வைராக்கியம் உள்ளவன். என் ஆண்டவரை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத மனிதன் எம்மாத்திரம்? நான் விருத்த சேதனம் உள்ளவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இவை எப்படி ஜீவன் உள்ள தேவனை சந்திக்க முடியும்? அல்லேலூயா. செய்தி ராஜாட்ட போகுது. ராஜா இவனை பார்த்து அவனுக்கு மீசை கூட சரியா முளைக்கல. எப்பா, அவன் சிறுபிராயத்திருந்த யுத்த வீரன், நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், உன்னால முடியாது அப்படின்னு அவன் அறிக்கை விடுறான். அப்பதான் அவன் சொல்றான், ஐயா ஒரு சாட்சியை கேளுங்க. ஒரு விச கரடியும் ஒரு விச சிங்கமும் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது வந்தது. அவைகளின் வாயிலிருந்து என்னுடைய ஆடுகளை தப்புவித்தேன். அவைகள் எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனை கொல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்பயும் பாருங்க, ராஜாவுக்கு நம்பிக்கை வரல. 2 சாட்சியை சொல்றான், நம்பிக்கை வரல. அப்படின்னா சரிப்பா ஒண்ணு செய், நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி உனக்கு போடுறேன் அப்படின்னு அந்த யுத்த ட்ரெஸ்ஸை போட்டா அவன் நடந்து பார்க்கிறான். அவனுக்கு இதுல எனக்கு பழக்கம் இல்லை, இதுல எனக்கு பழக்கம் இல்லை, நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே போறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க சோதனைய சகித்துக் கொள்ள பலன் ஆத்துமாவில் இருக்கணும். அதத்தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நமக்கு மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர், அந்த யுத்தத்துல முன்னிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தை, நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த யுத்தத்தை நீங்க சந்திக்க போறீங்களோ அதை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்னன்றி உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், அவன் சோதனையை சந்தித்தான், சோதனையை சகித்தான், சோதனையை ஜெயித்தான். அதே ஆண்டவர் நமக்கும் ஜெயிக்கக்கூடிய பலனை தருவார், நம்மையும் சகல காரியத்தில் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 2வது யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். போதும். இந்த பகுதியில் நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் ஆபிரகாம் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த வசனத்தை வருடி வாசிமா. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தேன். போதும், போதும். ஆபிரகாம் யார்?
சோதனையை சந்தித்தவன் மாத்திரமல்ல, சகித்தவன் மாத்திரமல்ல, ஜெயித்தவன் மாத்திரமல்ல, தேவனால அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒரு மனுஷனை அழைத்தால் அவனை நடுத்தரல கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் விசுவாசத்தை துவங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிறார். அப்ப நம்மளை அழைத்தார் என்றால் அந்த அழைப்புல கடைசி வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:32. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நானும் தேவனால் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்ற உணர்வு, அறிவு நமக்கு தேவை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டோம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆகவே அவனை கடைசி வரைக்கும் நடத்தினார். அவனுக்கு ஒரு சோதனை என்ற பொழுது அவர் அவனை விட்டு விலகவில்லை. ஆதியாகமம் 15:5 வாசிங்க ஒருத்தர். ஆதியாகமம் 15. அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, வானத்தின் நட்சத்திரங்களை ஒருவன் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும். அந்த விதமாய் ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். காரணம் என்ன? அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார். அல்லேலூயா, ஆமென். உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதமாய் 100 வயதுல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் எந்த இடத்திலும் தலை குனிய விட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஒரு அம்மா ராத்திரி செபத்துல செப குறிப்பு வைக்கிறாங்க. அந்த செப குறிப்பை நேரம் வந்து ஜனங்களுக்கு முன்னாடி ரொம்ப கரிசனையா சொல்றாங்க. ஐயா, மருமகளுக்கு புத்திர பாக்கியம் வேணியா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு, நேற்று தாயா கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ இப்பயே இப்படி இருந்திருப்பாங்கன்னா ஆபிரகாம் காலத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு கிழவனுக்கும் கிழவிக்கும் லூஸ் ஆகி போச்சு ஒழுக்கோ. ஆண்டவர் சொன்னாரு அதை செய்வாரு, ஆண்டவர் சொன்னார் அதை செய்வாருன்னு இந்த வயசு போன காலத்துல அதையும் நம்பிக்கிட்டு இருக்குதுங்களா லூசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்ட நாம பல காரியங்களை உண்மையற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளை அழைத்தவரோ அவர் கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் சமுதாயத்தில் வெட்கப்படுத்தாம அவர் கடைசி வரைக்கும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் நிறைவேறும் பொழுது நிச்சயமாய் அழைத்தவர் நமக்கு உண்மையாயிருப்பார். எதற்கு நம்மளை அழைத்தாரா? ஒன்று,
பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கு. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனால் அழைக்கப்படும் பொழுது, தேவனுடைய அழைப்பிலே நீங்களும் நானும் உறுதியாய் இருக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் நம்மளை எந்த விதத்திலும் கைவிடாமல் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆவிக்குரிய இகவர நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பை சொல்லுகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்க யோவான் எழுதின சுவிசேஷம் 8:56 இப்படி சொல்லுகிறது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டும் களித்தான் என்றார். அல்லேலூயா. நான் இதை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். எப்ப ஆண்டவரே கண்டான் களித்தான்? நீர் பிறக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் தான் ஆபிரகாம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமை போல நமக்கு இருக்கணும்னா தேவனுடைய வருகைய ஒரு விசுவாசி ஆவலா காத்திருக்கணுமா? அல்லேலூயா. என் நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அவன் என்னை கண்டான், களி கூர்ந்தான். எங்க ஆண்டவரே கண்டான்? குழப்பமா இருக்குதே அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் காட்டின வசனம் ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பழி செலுத்த போனவன் பிள்ளைய பழி செலுத்தல, பின்னாடி ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு போகும் பொழுது யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கொட்டி. ஆபிரகாம் கண்ட கடா அது வேற யாரும் இல்ல, இயேசுவாகிய தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைய மேல கத்தி போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத அப்படின்னு உடனே அவன் ஆச்சரியத்தால யோசித்து இருப்பான், என்னடா இது, இவ்வளவு தூரம் கட்டைகளை விறகுகளை சுமந்து வந்து பலிபீடம் கட்டி புள்ளைய மேல கட்டி வச்சு பழி செலுத்தல நேரத்துல கத்தியே போடாத, பிள்ளையா எனக்கு ஒன்னும் செய்யாதேங்கிறாரு. என்ன ஆண்டவர்? அப்புறம் கேக்குறான், நான் எதுக்கு சொன்னோம்னா நீ உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளத்தான் சொன்னப்பா. இப்ப நான் தெரிஞ்சு கொண்டேன், உன் சுதன் என்றும் பாராமல் உன் பிள்ளைன்னு பாராம எனக்கு பழி செலுத்தினையே, நீ உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன்தான் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே புதரிலே சிக்குண்ட ஒரு ஆட்டை கண்டான். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அவனுடைய விசுவாச வார்த்தை எப்படி நிறைவேறது பார்த்தீங்களா? வேலைக்காரங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீங்களும் கழுதை எங்க வைத்துக் கொண்டு நில்லுங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னான். அதே போல அந்த கடாவை எடுத்தான், பழி மேல பழி பொருளை வைத்து
அவன் பழி செலுத்தினான். ஈசாக்கோடு அவன் திரும்பி வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. போகும்போது ஈசாக் கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்? அப்பா, கத்தரை தொழுது கொள்ள போறோம்னு சொல்றீங்க, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, இப்போ பழிக்கான ஆட்டை எங்கப்பா அப்படின்னு கேட்கும் போதுதான் சொன்னா, அது யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வாருப்பான்னா. இப்போ வர்ற வழியில ஈசாக்கு என்ன கேட்டான் அப்படின்னு பைபிள்ல என்ன செய்யல, எழுதல. ஆனா நாம இப்படி யோசிக்கலாம், ஏன்பா அநியாயத்துக்கு இப்ப கொன்ற பாத்தியப்பா, அந்த ஆண்டவர் மாத்திரம் பேசி காட்டா என்ன நினைஞ்சிருப்ப, வெட்டி தகனிச்சிருப்பியப்பா, என்ன உன் கல்லு மனசு அப்படின்னு கேட்டிருந்தா, மகனே உன்னை தகனிச்சா கூட நான் ஆராதிக்கிற தேவன் அந்த சாம்பல்ல இருந்து ஒரு ஈசாக்கை எழுப்ப வல்லவர். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கத்தர்னு வந்துட்டா அதுக்கு முன்னாடியே பின்னாடியே எதுவுமே நம்ம பார்க்க கூடாது. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான், அவர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமானவர். அந்த அளவுக்கு ஆபிரகாம் அவனை நேசித்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமை போல சகல காரியங்களையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் அவர் நாளை காண ஆசையா இருந்தது போல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கணும். அது என்ன ஆசை? எப்போ சீக்கிரம் ஆண்டவர் வருவாரோ, எப்போ ஆண்டவர் சீக்கிரம் வருவாரோ. அவர் வந்துட்டாருன்னா இந்த உலகத்தின் பாடுகளுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி. மரணம் முன் கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயமெங்கே, கூரெங்கே பாதாளம் ஜெயமெங்கே, நோயையும் ஜெயித்தார் சபையாரே. ஆமென். சபையாரே உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிரோடன் எழுந்த உயிரோடன் எழுந்த உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு சபை அப்படின்னா அந்த சபையினுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு அது கர்த்தருடைய வருகையை தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தெசலோனிக்கிய சபையை பார்த்து அந்த சபை எப்படிப்பட்ட சபைங்கிறதுக்கு அந்த 1ஆம் அதிகாரத்துல ஒரு 7-8 குறிப்பை சொல்றார். அதுல கடைசி குறிப்பு 10வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு? இயேசு எப்போ வருவார்? ஒரு சபையில கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சாம். 3 நாள் கன்வென்ஷன். ஜனங்கள்லாம் அப்படி ஆவியில் நிறைஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. கடைசி நாள் கர்த்தருடைய வருகை குறித்த செய்தி. வாசல் அருகே வந்து கதவை தட்டுகிறார். வசதியா இருந்து கதவை துறக்கலன்னா சூளமித்தியால் நிலைமைதான் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து கதவை திறந்து என் நேசர் எங்க அப்படின்னா காணல, தெருவா சுத்துறா, காணல. தேவ பிள்ளையே, ரகசிய வரிகள் நீ எடுத்துக்கொள்ளப்படலன்னா உன் நிலைமை பரிதாபம் என்று சொல்லி இந்த வருகைக்கு தங்களை ஆயத்தம் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னா முழு சபையும் கரங்களை உயர்த்தி தங்களை ஒப்பு கொடு. முதல் வரிசையில இருந்த ஒரு அம்மா தேம்பி தேம்பி அழுகுதான். என்னடா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுதுன்னு பிரசங்கம் முடிச்சுட்டு
ஏமா கர்த்தருடைய வருகைக்கு போக உங்களுக்கு ஆசை இல்லையா? ஆசைதான் ஐயா. முந்தா நாள் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணேன். நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அநியாயமா வீடு போயிருப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம பேர்ல எவ்வளவு சம்பாத்தியம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு குப்பையா நினைச்சு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி மரணத்தின் வழியாய் போன எத்தனையோ பரிசுத்தவான்கள், உலக பிரகாரமான மக்கள் ஒரு குண்டூசிய கூட தன்னால கொண்டு போக முடியல. அல்லேலூயா. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய கிரியை மாத்திரம் அவர்களோடு போகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக இந்த உலகத்துல சரியானபடி கிரியை செய்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம்னா அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த உலகத்துல கைவிடப்படுவது அவ்வளவு வேதனையான காரியம். ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்தில் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். கடைசி குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லாசர் ஐஸ்வரியவான். எடுத்தீங்களா? பதினாறாம் அதிகாரம். எந்த வசனம் வாசிங்க? அது இல்ல, பின்னாடி, அதுக்கு பின்னாடி. எந்த வசனம் வாசிப்பா? இருங்க இருங்க. தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து உன் நாவை குளிர பண்ணும்படி அனுப்ப வேண்டும். அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேனே என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் போது நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. என்ன பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? மரித்து பரதேசிக்கு போன பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய மடியில வைத்து தேற்றுகிறவன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வேலையை ஆபிரகாம் செய்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன 3 குறிப்பும் அவன் உயிரோடு இருக்கும் போது, பூமியில இருக்கும் போது செய்தது. இப்பொழுது செய்கிற அந்த தேற்ற ஊழியம் பரதேசில இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நாம பார்க்கிற இவ்வளவு பெரிய உலகம் போல பரதேசி அதை விட பெரிய உலகம். இதுவரைக்கும் மரித்து போன அத்தனை பரிசுத்தவான்களும் எங்க இருக்கிறாங்க? பரதேசில இருக்கிறாங்க. அத்தனை பரிசுத்தவான்களையும் அவங்களுடைய பாடுகளை சொல்லி, அவங்க ஊழியத்தை சொல்லி, அவங்க நற்காரியங்களை செய்து சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆபிரகாம் தேற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி 13ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருடைய பிள்ளைங்களே,
எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாது. நாம எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு தெரியாது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிடணும். மரணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவனுக்கு செஞ்சிடணும். திடீர்னு மரணம் வரும். இந்த சரீரத்திலிருந்து ஆவி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, ஐயோ அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி வாழ்ந்திருக்கலாமே, இப்படி வாழ்ந்திருக்கலாம், ரொம்ப ஆசை வரும். அதெல்லாம் டூ லேட்டா போயிடும். தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ இந்த சரீரத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் நாம தேவனுக்காக செய்ய வேண்டும். நம்முடைய கிரியைகளை வச்சுதான் அங்கே நாம் தேற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் அந்த ஊழியத்தை ஆபிரகாம் செய்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் பூமியில இருக்கிற வரைக்கும் 4 பேரை தேற்றி விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேற்றீங்களா? திட்டுறீங்களா? அல்லேலூயா. நான் ஒரு நாள் பைபாஸ் ரோட்ல போனேன். திடீர்னு வண்டி ஸ்ட்ரக் ஆகி நின்னுச்சு. போட பார்த்தா அதுல பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுது. கண்ணு கண்ட தூரம் பைபாஸா தான் இருக்கு, இந்த பக்கம் பைபாஸா தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு. அப்பா அங்க பெட்ரோல் போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இருக்கு சார், ஒரு 2 மைல் நீங்க தள்ளிட்டு போனீங்கன்னா போட்டுடலாம், 2 கிலோமீட்டர். அப்படிங்க வேற வழி இல்லை. அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. நான் வண்டியை தள்ளுறேன். வண்டி ஓடுற வரைக்கும் தான் வண்டி. அது ரிப்பேர் ஆச்சுன்னா நொண்டி. அதை தள்ளுறதுக்குள்ள மனுஷன் படுற பாடு அப்படி. அப்ப நானும் தள்ளிக்கிட்டு, ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் இப்படி நடு ரோட்ல தள்ளிட்டு போறேன், உமக்கு என்ன குறிச்சு அக்கறை இல்லையாப்பா? ஆண்டவரே யாராவது ஒருத்தர் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். வேகமா ஒரு போன பையன் பட்டுன்னு என்கிட்ட வந்து பிரேக் போட்டு, என்ன சார் ரிப்பேரா வண்டி? அப்படின்னா, ரிப்பேர் இல்லப்பா, நல்லதான்ப்பா இருக்கு வண்டி. பின்ன ஏன் தள்ளிட்டு போறீங்க? என்ன இல்லை தம்பி, பரவாயில்ல சார், நான் இருக்கிற வண்டி, நான் வச்சிருக்கிற வண்டியில இப்போ லேட்டஸ்ட் வண்டி, எண்ணெயை ஊத்தலாம், எண்ணெயை எடுக்க முடியாது. நான் ஒன்று செய்கிறேன், நீங்க முன்னாடி போங்க, நான் ஒரு காலை வச்சு பின்னாடி என்ன செய்யறேன், தாழ்றேன் அப்படின்னா. நீ யாருப்பா? போற வழியில போறேன் சார், உங்களை பார்த்தேன், விசாரிக்கலாம்னு தோணுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசாரிக்கிற மக்களை உலகத்துல வச்சிருக்கத்தான் செய்றார். அல்லேலூயா. முந்தா நாள் ஒரு வீட்டை பார்க்க போனேன். அந்த வீட்டுல அந்த அம்மா அழுகுது அழுகுது அழுகுது. பெத்த புள்ள சாப்பிட்டியான்னு கேட்கலையா, வந்த மருமக சாப்பிட்டியான்னு கேட்கறது. சின்ன பிள்ளைங்க அது கூட பேச மாட்டேங்குதுயா. நான் இருந்து என்ன பண்றது? ஏமா இத்த பெரிய ஆளு நான் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்? உன்னை விசாரிக்கத்தான் வந்திருக்கிறேன். நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கிறியா? யார் பேசணும் பேசலாம், கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் இப்படி அழுகுறாங்க. ஆனா நம்மளை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறானபடியால் நம்ம கவலை அவர் மேல வைத்து விட்டு நாம 4 வரை விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நின்று போகிற ஆசீர்வாதம் அல்ல. ஏதோ ஒரு நாள் கொடுத்தார், அதுக்கப்புறம் இல்லைங்கிறது இல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் மீண்டும் ஒரு முறை வாசிங்க. அதுல இன்னொரு குறிப்பு இருக்குது, அதை சொல்றதுக்கு நேரம் இல்ல. வாசிங்க பார்க்கலாம். 24:1. சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குறிப்பிட்ட நாள் கழிச்சு நின்று விடும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 1000 ரூபாய் கூட நின்றலாம் 5 வருஷம் கழிச்சு. ஆனா ஆண்டவருடைய கிருபை ஒரு நாள் நிக்காது. அல்லேலூயா. அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு வைத்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000வது தலைமுறையை நம்ம பார்க்க முடியாதுமா? நம்ம வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைங்க 1000வது தலைமுறை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவங்க இந்த பூமியில இருந்தாங்கன்னா அவங்க வரைக்கும் கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து கொண்டே வரும்.
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட தான் நாம வந்திருக்கிறோம். ஆகினால தான் அன்னைக்கு ரூத்தை பார்த்து சொன்னாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறைவானது அல்ல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவானது. இன்னைக்கு தேதியில ஏதோ உங்க மணி பர்சு குறைவா இருக்கலாம், பீரோல் குறைவா இருக்கலாம், அரிசி டப்பா குறைவா இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து நீங்க அறிய வேண்டியது, உங்க மரண பரியந்தமும் குறைவில்லாம நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை ஏசாயா சொல்லுகிறார் 26:3, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆண்டுடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாமா? எசப்பா, அன்றைக்கு ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தது போல எல்லா காரியத்துக்கும் உம்மை விசுவாசிக்க எனக்கு பலன்தார். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உமக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய எங்களுக்கு பலன்தாரும் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாம் சோதனையை பார்த்து பயப்படல, குமரல, அழல. அதை தைரியமா சந்திச்சான், சகித்து கொண்டான், வெற்றி பெற்றான். சோதனை காலத்துல பின்வாங்கி போவானால் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராதுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தவர் நம்முடைய குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆபிரகாமை போல சகல காரியத்திலே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஆச்சு. இந்த வாரம் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில வரத்துல எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியா ஆச்சு. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரும். இப்போ நம்ம மத்தியில கிதியோன் சங்க